செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு நிரந்தர தடையானது விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஓபிஎஸ்க்கு நிரந்தர தடையானது உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஓபிஎஸ்க்கு நிரந்தர தடையை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு நடைபெற்ற பொழுது இபிஎஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் அடிப்படை உறுப்பினராக இல்லாத ஒருவர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக்கொண்டு கட்சியினுடைய கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்துவதாகவும் இதனால் தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அவருக்கு அந்த கட்சியினுடைய பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே போல ஓபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அரவிந்த் பாண்டியன், அப்துல் சலீம் ஆஜராகி அதிமுகவினுடைய அந்த விதிகளை திருத்தம் செய்த மூல வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது, அந்த வழக்கு மீது முடிவாகாத வரை இது போன்ற தடையை விதிக்க கூடாது என்று வாதிடப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கை தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி என் சதீஷ்குமார் இந்த விவகாரத்தில், அதாவது அதிமுகவினுடைய கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இன்றைய தினம் அந்த தடையை நிரந்தரமாக்கி உத்தரவிட்டு இருக்கிறார். அதாவது இந்த ஒரு பகுதி மட்டுமே தீர்ப்பு நீதிபதி வாசித்திருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை மட்டுமே நீதிபதி சொல்லியிருக்கிறார். யூபிஎஸ்சியினுடைய அனைத்து மனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை மட்டும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் யூபிஎஸ்சிற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி நீதிபதி என் சதீஷ்குமார் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனை எதிர்த்து ஓபிஎஸ் சார்பில் அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இரு நீதிபதிகள் அமர்வு முன்பு முறையீடு செய்வதற்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் செல்வதற்கான சட்ட வாய்ப்புகளும் ஓபிஎஸ்சிக்கு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.